இது கொஞ்சம் பெனிஃபிஷியல் தான். நாங்கெல்லாம் நைட் ஷிஃப்ட் போகிறோம். ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது டே டைமில் நாங்கள் எங்கள் ஒர்க் முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ நானும் அடுத்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணோம். ஆல்மோஸ்ட் எனக்கும் 2 கிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நானும் பிளானில் இருக்கேன், பார்க்கலாம். இப்போ டைம் ஆயிடுச்சு, பட் ஆனால் டுமாரோ இஃப் கண்டினியூஸ் நான் நாளைக்கு வந்து அப்ளை பண்ணலான்னு இருக்கேன் எனக்காகவும். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க கூப்பிட்டு வச்சு ஏதுறாங்க. ஈவன் எங்கள் மாமியார் வந்து காது கேட்காது, அது கூட அவங்க வந்து ஒரு நல்ல கன்சிடரேஷனாக எடுத்து அவங்க உட்காந்து புரிய வச்சு எழுத வச்சிருக்காங்க, எல்லாமே கேட்டு. ஸோ நல்ல பொறுமையாக தான் எல்லாமே ஹேண்டில் பண்றாங்க சார். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது இது எங்களுக்கு இந்த வாட்டி. அந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸே தெரியாம நார்மலா ஒரு பீப்புள் எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும், எப்படி எடுத்துட்டு போகணுன்றத அவங்க நல்லபடியா இந்த வாட்டி பண்ணியிருக்காங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டா இல்லாம இது ஒரு சேவை மாதிரி அவங்க பண்ற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. பட் இதே கண்டினியூ ஆனா எல்லா டைம் நல்லா இருக்கும், நாட் வித் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். இது இப்போ வந்து இப்போ எப்படின்னா யூனிட்டி இன் இந்தியா மாதிரி தான். நான் வந்து அம்மா கட்சி, நாங்க வந்து ஸ்டாலின் கட்சி அப்படி இல்லை. பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் யூட்டிலைசிங் இட், ரைட்? அதனால வந்தோம், ரொம்ப நேரமும் நிக்கிற மாதிரி இல்லை. பிகாஸ் எனக்கு கை குழந்தை இருந்தது. ரொம்ப நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணி எல்லாருக்கும் எடுத்துட்டு போனாங்க. ஒரு நல்ல கியூ, ஒரு ரெஸ்பான்சிபிளா எடுத்துட்டு போனாங்க இந்த வாட்டி. ரொம்ப நன்றி ஸ்டாலின் சார். தேங்க்யூ ஸோ மச்.